ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு தொல்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னணியிலையும் அதுக்கு ஒரு கதை இருக்கும். அதுல பல கதைகள் சுவாரஸ்யமானதாவே இருந்தாலும் சில கதைகள் அதிர்ச்சி அடைய வைக்கிற விதமாகவும் மர்மமானதாகவும் வினோதமானதாகவும் இருக்கும். அப்படி அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் உரைய வச்ச சில ஸ்கேரியஸ்ட் அண்ட் டெரிஃபையிங்கான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். வைக்கிங் ரூன்ஸ் இன் தி ஹார்ட்லேண்ட். அமெரிக்கன் ஸ்டேட்டான ஒக்லஹாமாவோட அடர்ந்த வனப்பகுதிகளில் அங்கிருந்த கற்பாறைகள் மேல புரியாத எழுத்து மொழியினால் செதுக்கப்பட்ட சில வார்த்தைகளை ஆராய்ச்சியாளர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்க. பின்னாடிதான் அதெல்லாம் ஸ்காண்டினேவிய பகுதிகளில் 11ஆம் நூற்றாண்டு வாக்கில் வாழ்ந்த வைக்கிங் இனத்தை சேர்ந்தவங்களோட எழுத்துக்கள் அப்படிங்கிற விவரமே தெரிய வந்திருந்தது. ஆனா ஐரோப்பிய பகுதிகளில் வாழ்ந்த ஒரு மனித கூட்டம் எதுக்காக கடல் கடந்து பயணிச்சு வட அமெரிக்க பகுதிக்கு வந்து, அதுவும் இந்த ஒக்லஹாமாவில மத்திய அமெரிக்க பகுதி காட்டுக்குள்ளார இந்த எழுத்துக்களை பொறிச்சு வச்சிருந்திருப்பாங்கிற காரணம் தான் ஆச்சரியமானதாகவும் புரியாத புதிராவுமே இருந்தது. அந்த பழங்கால ஸ்காண்டினேவிய வார்த்தைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சதுல குளோம்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு பொருள் படுபடியா இருந்தது. இந்த வார்த்தையில ஒரு பகுதியே இல்ல. ஒக்லஹாமாவை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு ஃபேண்டசி புக் சீரீஸ்ல தான் இந்த பெயர் வருகிறதுனால இது இன்னுமே குழப்பத்தை தான் உருவாக்கி இருந்தது. ஒருவேளை அப்படியான ஒரு இடத்தை தேடி தான் கடல் கடந்து வேற ஒரு வாழ்விடத்தை தேடி சில ஸ்காண்டினேவியர்கள் அமெரிக்க பகுதிக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்களோங்கிற கேள்வியவும் ஏற்படுத்தி இருந்தது இந்த பழங்கால தொல்லியல் கண்டுபிடிப்பு. அதோட இது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காங்கிற தேசம் உருவாகிறதுக்கு சில நூறு வருஷங்களுக்கு முந்தைய கல்வெட்டு ஆதாரங்கிறதுனால இத பத்தின டீடைலிங்கான பேக்ரவுண்ட் என்னவா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கும் தெரிய வரல. ஆனா இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனிதர்கள் நிலையா வாழவும் விவசாயம் பண்ணவும் சரியான காலநிலை இருக்கக்கூடிய நிலங்களை தேடி மனிதர்களோட நாடோடி பயணங்கள் பூமியோட பல பகுதிகளிலையும் நடந்திருக்குங்கிற விஷயத்தை தான் இந்த மாதிரியான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு உணர்த்த வருதுன்னு கூட சொல்லலாம். தி விச் பிரிசன். இன்னைக்கு நாம வாழற உலகம் விஞ்ஞானத்தால எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் இடைக்கால நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த ஐரோப்பிய பகுதிகள் நிறைய ஆழமான மத நம்பிக்கைகளாலையும் மூட நம்பிக்கைகளாலையும் தான் மூழ்கி கிடந்தது. அதனுடைய விளைவா சூனியம், மந்திர தந்திரம் மாதிரியான விஷயங்களும் சர்வ சாதாரணமா வளர்ந்திருந்தது. மக்களும் அதை நம்பினாங்க. ஆனா கடவுளுக்கு எதிரான வகையில மந்திர தந்திர சூனிய வேலைகள் ஈடுபட்டவங்களை தண்டிக்கிறங்கிற பேர்ல 15ல இருந்து 18ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்துல நிறைய அளவுல பெண்கள் தான் சூனியக்காரிகளா அடையாளப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதுல லட்சக்கணக்கான பெண்களை சூனியக்காரிகளை அடையாளப்படுத்தி மரண தண்டனையெல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அதோட இவங்களை அடைச்சு வைக்க சிறைச்சாலைகள் எல்லாமே கூட தனியா இருந்திருக்கு. குறிப்பா ஸ்காட்லாந்துல இன்னைக்கும் கிராமப்புற பகுதிகளை விட்டான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா செயின்ட் மேரிஸ் சாப்பல்னு பழமையான தேவாலயம் ஒன்று இருக்கிறதா பார்க்க முடியும். 600 வருடங்களுக்கும் பழமையான இந்த சாப்பலுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா கற்களோட சேர்த்து பிணைக்கப்பட்ட இரும்பு சங்கிலியால கட்டுறதுக்கான துருப்பிடிச்ச ரிங் மாதிரியான ஒரு விஷயத்தை நிறைய இடங்கள்ல அங்க பார்க்க முடியும். ஏன்னா உண்மையில இந்த சர்ச் அந்த காலத்துல கடவுள் வழிபாட்டு தலமா பயன்படுத்தப்படல, சாத்தான்களையும் சூனியக்காரிகளையும் அடைச்சு வைக்கிறதுக்கான ஒரு விச் பிரிசனா தான் செயல்பட்டு இருக்கு. 16ஆம் நூற்றாண்டு வாக்குல ஐரோப்பா முழுவதும் சூனியக்காரிகளை தேடி தேடி வேட்டையாடி தண்டனை கொடுக்கப்பட்ட சமயத்துல ஸ்காட்லாண்ட்லயும் சூனியக்காரிகளை கைது செஞ்சு அடைச்சு வைக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுதான் இந்த செயின்ட் மேரிஸ் சாப்பல். நூற்றுக்கணக்கான சூனியக்கார பெண்கள் இங்க கொண்டு வரப்பட்டு சங்கிலியினால பிணைக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு கொடூரமான மரண தண்டனை எல்லாம் கூட வழங்கப்பட்டிருக்கு. சூனிய வேலைகள்ல ஈடுபடுற யாரா இருந்தாலும் கடவுளுக்கு எதிராக செயல்படுற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு இடைக்கால நூற்றாண்டு ஐரோப்பிய பகுதிகளில். அதுக்கு ஆதாரமான இந்த செயின்ட் மேரிஸ் சாப்பலை இன்னைக்கும் ஸ்காட்லாந்து பக்கம் போனீங்கன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த இடைக்கால ஐரோப்பிய பகுதிகளில் 400-500 வருடங்களுக்கு முன்னாடி அங்க கொடுக்கப்பட்ட கொடூர தண்டனைகள் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான 2 லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்காட்டிஷ் பிராங்கன்ஸ்டைன். ஸ்காட்லாந்து பகுதி ஒன்றிலிருந்து இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தொல்லியல் கண்டுபிடிப்பு தான் இது. 2 மனித உடல்களை பக்கத்துல வச்சு ரொம்ப நெருக்கமா ஒட்டி அடக்கம் பண்ணது மாதிரியான ஒரு விஷயத்தை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மண்ணுக்கடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதை மேற்கொண்டு ஆய்வு பண்ண போதான் அதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருந்தது. அதாவது தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆரம்பத்துல நினைச்ச மாதிரி அது ஒரே மனிதனுடைய உடல் பாகங்களும் எலும்புகளும் கிடையாது. பல மனிதர்களுடைய தலை, கை, எலும்பு மாதிரியான உடல் பாகங்களை ஒன்னா இணைச்சு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி தான் மம்மி மாதிரி செஞ்சு இந்த உடல் பாகத்தை மண்ணுல புதைச்சிருக்காங்க. இதுல தலைப்பகுதி ஒரு ஆணோடதாவும் மற்ற உடல் பகுதி ஒன்னுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய பாகங்களாகவும் இருந்திருக்கு. 3000 வருடங்களுக்கு முந்தைய ஸ்காட்லாண்டோட பிரான்ஸ் ஏஜ் சேர்ந்ததான இந்த மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்பு எதற்காக இப்படியான ஒரு நிலையில இருந்ததுங்கிறதுக்கான பதில விடவும் கேள்விகளை தான் அதிகமா உருவாக்கி இருந்தது. இதை ஏதாவது சமய சடங்குகளுக்காக ரீஅசெம்பிள் பண்ணனாங்களா இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட கொடூர மனிதர்கள் செஞ்ச குரூர வேலையானு தெரிய வரல. அதனால இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது இந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஹெர்குலஸ் ஸ்டாட்யூ ஹெட்.
கிரீஸ் நாட்டோட கோஸ்ட் லைன் பக்கமா டைவர்ஸ் மூழ்கி பார்த்தப்போ 2000 வருடங்களுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி போன கப்பல் ஒண்ணுல இருந்து மனித முகம் மாதிரியான தோற்றத்துல இருந்த வினோதமான மார்பிள் கல் ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மார்பிள் சிலையோட மற்ற உடல் பாகங்கள் கிடைக்காத நிலையில அதை வச்சு ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தபோதான் அது பண்டைய கிரீஸ்ல 2000 வருடங்களுக்கு முன்னாடி வடிவமைக்கப்பட்ட ஹெர்குலிஸ் சிலையோட தலைங்கிற விஷயம் தெரிய வந்திருந்தது. பல நூறு வருடங்களா கடல்ல மூழ்கி இருந்ததுனால சிலையோட முகத்துல நிறைய பாசிகள் படர்ந்து கடல் சார்ந்த விஷயங்களும் ஒட்டி இருந்திருக்கு. அதோட இந்த மார்பிள் தலையோட சைஸை வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா அந்த ஹெர்குலஸ் சிலை சராசரியா 9 அடி உயரம் இருந்திருக்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். The knife-formed man. சில வருஷங்களுக்கு முன்னாடி வடக்கு இத்தாலியோட குறிப்பிட்ட ஒரு பகுதியில தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எதையோ எதிர்பார்த்து தோண்டிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா மர்மமான ஒரு மனித எலும்பு கூடு புதைஞ்சு போயிருந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டு வாக்குல புதைக்கப்பட்ட அந்த மிடில் ஏஜ்டு மேனோட எலும்பு கூட்டுல இடது கைக்கு பக்கத்துல இடுப்பெலும்பு இருந்த பகுதியை ஒட்டி உலோகத்தாலான கத்தி ஒண்ணு அட்டாச் ஆகியிருந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மனித எலும்பு கூட்டுல கிடைச்சிருந்த இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் ஆராய்ச்சியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏதாவது போர்களையோ இல்ல சண்டையிலேயோ கத்தி குத்தப்பட்டு அந்த மெட்டல் பிளேடோடைய இறந்து புதைக்கப்பட்டதோட விளைவா இல்ல இன்னைக்கு காலகட்டத்துல இன்ஜுரி ஆனவங்களுக்கு பிளேட் வச்சு ஆபரேஷன் பண்ற மாதிரி அன்னைக்கான காலகட்டத்திலையும் ஏதாவது நடத்தப்பட்டிருக்குமாங்கிற கேள்வியும் ஏற்படுத்தி இருந்தது இந்த மர்மமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு. The Pit of Bones. வரலாறு எழுதப்படுறதுக்கு முன்னாடியே மனித நாகரிகம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே மனித இனம்ங்கிறது இந்த பூமியில உருவாகி நடமாட ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களுடைய எழுதப்படாத வரலாறு இன்னைக்கும் நமக்கு தெரிய வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த பழங்கால தொல்லியல் எச்சங்களும் படிமங்களும் தடயங்களும் தான். அப்படி ஸ்பெயின் நாட்டோட அட்டபூர்கா மவுண்டன்ஸ்ங்கிற அடர்ந்த காடுகளோட குகைகள்ல இருந்து எதிர்பாராத விதமா கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்களை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பாறை கற்கள் மேல படிமங்களா உறைஞ்சு போயிருந்த டசன் கணக்கான பழங்கால மனிதர்களோட எலும்புகளை இந்த பகுதியில இருந்து அகழாய்வு செஞ்சு எடுத்திருந்தாங்க தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள். இங்கிருந்து கிடைச்ச எலும்புகளையும் மனித மண்டை போடுகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்ததுல அதெல்லாம் கடினமான பொருட்களை கொண்டு வேணுனே தாக்கப்பட்டு கிராக்கான மாதிரியான தடயங்களை கொண்டதாவே இருந்திருக்கு. பல ஆயிரம் வருடங்களுக்கும் பழமையானதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களால் குறிப்பிடப்படுற இந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்ததுல மொத்தம் 28 மனிதர்களுடைய உடல்கள் இங்க ஒரே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சியோட ஆரம்பத்தில் இருந்த மனித இனத்துக்கும் கொடூரமான மிருகங்களுக்கும் பெருசா எந்த வித்தியாசமுமே இல்லங்கிறத நிரூபிக்கிற விதமாவே இருந்தது. கிராக்கான நிலையில ஸ்பெயின்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மண்டை ஓடுகளும் மனித எலும்புகளும். The Sacrificial Pits of Shimao. சீன பெருஞ்சுவரோட ஒட்டி இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஷிமாவோ. பிரான்ஸ் ஏஜை சேர்ந்த செட்டில்மெண்ட் ஆன இது ஒரு ஸ்டெப் பிரமிட் வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த பிரமிட் வடிவ கட்டுமானத்துக்கு அடியில ஆர்கியாலஜிஸ்ட் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்த போதான் அங்கிருந்த பிட்ஸ் அதாவது குழிகள்ல நிறைய மனித மண்டைபோடுகள் புதைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிச்சிருந்தாங்க. மொத்தம் 80ங்கிற எண்ணிக்கையில கண்டெடுக்கப்பட்ட அந்த அத்தனை ஸ்கல்ஸுமே இளம் பெண்களுடையதுதாங்கிற விவரமும் ஆராய்ச்சியில தெரிய வந்திருந்தது. பண்டைய கால சைனாவை பொறுத்த வரைக்கும் அங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சாதாரணமான நிகழ்வுகள்ல ஒன்னாவே தான் இருந்தது. அதனால இந்த 80 பெண்கள் மண்டை போடுகளும் ஏதாவது சமய சடங்குகளை காரணம் காட்டி புதைக்கப்பட்டிருக்கலான்னு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. வேம்பயர் கிரேவ்ஸ். போலந்து நாட்டுல டிராப்ஸ்கோங்கிற பகுதியில 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில கல்லறைகளை தோண்டி ஆராய்ச்சியாளர்கள் அகழாய்வு வேலைகள் ஈடுபட்டுகிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா சில ஆடான மர்மமான கல்லறைகளையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்ட அந்த கல்லறைகளை புதைக்கப்பட்டிருந்த மனித உடலோட கழுத்து பகுதிக்கு குறுக்கா இரும்பாலான அரிவாள் மாதிரியான விஷயமும் சேர்த்து இருந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதை பத்தி வரலாற்று ஆய்வாளர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த கல்லறைகளை புதைக்கப்பட்டது எல்லாமே பெண்களுடைய உடல் தான் அப்படின்னு இறந்தவங்க புதைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் வேம்பயர்ஸா மாதிரி எழுந்து வந்துட கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த அரிவாள் மாதிரியான விஷயத்தை கழுத்து பகுதிக்கு குறுக்கா வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த காலகட்டத்தில் போலந்து, செக் மற்றும் ஸ்லாவோக் மாதிரியான பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் ஸ்லாவிக் அப்படிங்கிற கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க. கிபி 7ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு கடையில தான் இங்க இருந்த பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருந்திருக்காங்க. அதோட அவங்களுக்குள்ளார வேம்பயர்ஸ் பத்தின நம்பிக்கையும் வலுவான ஒன்னாவே இருந்ததுனால மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறமா வேம்பயர்ஸா மாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் புதைக்கப்படவும் செஞ்சிருக்காங்க. இந்த நடைமுறைங்கிறது 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பம் வரைக்குமே பெரும்பாலான ஸ்லாவிக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணவங்க மத்தியில வழக்கத்துல தான் இருந்திருக்கு. The 19th century, people used to believe that vampires are one of the most active demonic creatures. Mapping the Holy Land. ஜோர்டான் நாட்டோட மடாபாங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அதனுடைய மொசைக் தரையில ஒரு பிரமிப்பான விஷயத்தை பார்க்க முடியும். ஒரு ஹோலி லேண்ட் ஒன்னோட வழிகாட்டக்கூடிய வரைபடத்தை டீடைலிங்கோட தரையில உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க பண்டைய கால மனிதர்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான இந்த மேப்ல பண்டைய நகரங்கள், ஆறுகள்னு சொல்லி பல டீடைல்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான இது இன்னைக்கு டர்க்கில இஸ்தான்புல் இருக்கிற இடத்துல பைசன்டைன் எம்பையர் அப்படிங்கிற பேரரசு ஆண்ட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. 51 by 19 feet அப்படிங்கிற அளவுக்கு வரையப்பட்ட இந்த மொசைக் மேப்பை மிடில் ஈஸ்ட்ல
முக்கியமான பகுதிகளுக்கு வழிகாட்டக்கூடிய விதமாகவும் மிக முக்கியமான இடங்களை குறிக்கிற விதமாகவே உருவாக்கி இருந்திருக்காங்க. பர்டிகுலரா லெபனான்ல இருந்து எகிப்துக்கு போறதுக்கான வழித்தடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல டீடைலோட குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெருசலேம் அடையறதுக்காக அந்த புனித நகரத்தை அடையறதுக்கான வழியை காண்பிக்கக்கூடிய விதமா தான் அதனுடைய ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லேண்ட்மார்க்ஸை இதுல டீடைலிங்கா வரைஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப துல்லியமா வரையப்பட்ட பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த மேப் இன்னைக்கு பலரும் பார்த்து வியக்கிற அற்புதங்களையும் பொக்கிஷங்களையும் ஒன்னாவே மாறி இருக்குன்னே சொல்லலாம். டிராகன் இன் தி மைன். கனடாவோட ஆல்பர்டாங்கிற பகுதியிலிருந்து ஒரு தனித்துவமான தொல்லியல் கண்டுபிடிப்ப பாறை ஒண்ணுல இருந்து உறைஞ்சு போன படிமமா ரெக்கவர் பண்ணியிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள். மில்லியன் கணக்கான வருடங்களா பாறைக்குள்ளார மறைஞ்சிருந்த பழங்கால உயிரினமனோட தொல்லியல் படிமங்களை கடந்த 2011ஆம் வருஷம் மில்லினியம் மைன் அப்படிங்கிற சுரங்க பகுதியிலிருந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 18 அடி நீளமும் 3000 பவுண்டு வரைக்குமே எடை கொண்டதான இந்த உயிரினம் டைனோசர்கள் ஒரு வகை இனத்தை சேர்ந்ததுதான். கிரெட்டேசியஸ் காலத்தை சேர்ந்த தாவர வன்னி வகையை சேர்ந்த இதுக்கு நோடோசாரஸ் அப்படின்னு பேரு. அப்படி 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு முழுசா செதையாம மம்மிஃபைடான நோடோசாரஸ் தான் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய ஸ்கின்ல தொடங்கி இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்குமே செதையாம இத்தனை லட்சம் வருஷங்களா பிரிசர்வ் ஆகி இருந்த விஷயம் தான் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருந்தது. பாலியன்டாலஜிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஃபாசில் பிரிசர்வேஷன்ல இந்த புது தொல்லியல் கண்டுபிடிப்புங்கிறது ஒரு புது பெஞ்ச்மார்க்காவே மாறி இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தையும் அதனுடைய மற்ற பயாலஜிக்கல் டேட்டாவையும் ஆய்வாளர்கள் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாவும் மாறி இருந்ததுன்னே சொல்லலாம். தி ரெட்லேண்ட் சீ டிராகன். இங்கிலாந்துல குறிப்பிட்ட ஒரு பகுதியில சில வருஷங்களுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக எவாக்குவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா களிமண் தரைக்கு அடியில இருந்து கெட்டியான எலும்பு மாதிரியான ஒரு விஷயம் தென்படவே ஆர்கியாலஜிஸ்ட் உடனடியா அந்த இடத்துக்கு வந்து மேற்கொண்டு தோண்டி பார்த்திருக்காங்க. அப்போ ரொம்ப நீளத்துக்கு பிரம்மாண்டமான வகையில டிராகன் மாதிரியான பழங்கால மிருகமனோட எலும்பு கூடு புதைப்படிமமா கிடைச்சிருந்தது. இத டைனோசர் இல்லங்கிறத உறுதிப்படுத்தி இருந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பழங்கால உயிரினம் இச்தியோசாரஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்ததுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. 2021ஆம் வருஷம் இங்கிலாந்துல ரெட்லேண்ட் அப்படிங்கிற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இந்த புதைப்படிமம் 10 மீட்டர் நீளம் இருந்தது. அதாவது ஏறத்தாழ 32 அடி நீளம் இருந்த இது 1 டன் வரைக்குமே கூட எடை இருந்து இருக்கலாம்னு சொல்லி அனுமானிக்கப்பட்டிருந்தது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய ஜுராசிக் எராவை சேர்ந்த இந்த மெரைன் ரெப்டைல் அது வாழ்ந்த காலகட்டத்தில் தண்ணீர்ல வாழ்ந்த ஒரு முக்கியமான ஆபெக்ஸ் பிரெடேட்டராகவே இருந்திருக்கு. தரையில டைனோசர்கள் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமானதா இருந்ததோ அதே அளவுக்கு தண்ணீர் ஆதிக்கம் செலுத்தி வாழ்ந்திருக்கு இந்த உயிரினம். 180 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து முற்றிலுமா அழிஞ்சு போன இந்த சி மான்ஸ்டரோட தொல்லியல் படிமங்களையும் எலும்புகளையும் மியூசியம் முன்னில வச்சு இப்போ பாதுகாத்துட்டு வராங்க. மிஸ்டீரியஸ் டிராகன் ஹவுசஸ். கிரீஸ் நாட்டோட ஒரு உயரமான மலையோட உச்சி பகுதிக்கு போய் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா கற்களையும் பாறைகளையும் தட்டையா வெட்டி அடுக்கி உருவாக்கப்பட்ட ஆச்சரியமான பழங்கால கல்வீடுகளை பார்க்க முடியும். இன்னைக்கு முற்றிலுமா கைவிடப்பட்டு செதஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய இந்த பகுதியை டிராகன் ஹவுஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன இந்த பழங்கால கட்டுமானம் இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்களையும் இதை பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இது யாரால எதுக்காக எந்த காலகட்டத்துல என்ன பர்பஸ்க்காக எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்கான எந்த விவரமும் தெளிவா தெரிய வரலனாலும் இந்த பகுதிகளில் முன்னொரு காலத்துல ராட்சத மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னும் டிராகன்ஸும் இதுக்குள்ளாரதான் வாழ்ந்ததுன்னும் பரவலா அந்த பகுதி மக்களால சொல்லப்படுறதுனாலையும் நம்பப்படுறதுனாலையும் இது டிராகன் ஹவுஸ் அப்படிங்கிற பெயர்லயே அழைக்கப்படுது. லேசர் கட்டிங் மாதிரி எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத டைம்ல எப்படி இப்படியான அக்யூரசியோட இப்படி கற்களை ஸ்லைஸ் மாதிரி வெட்டி இந்த இருப்பிடத்தை உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைச்சு பாக்குறப்பவே பிரமிப்பான ஒன்னாவே தான் இருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.